சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே பகைவரை காப்பாற்றுவதற்காக தாங்கள் அவனைப் போல் வேடம் போடவும் துணிந்து விட்டீர்கள் எனும் பொழுது தாங்களும் குற்றவாளிதான். நீதிக்கு முன்பு தரணியாலும் மன்னனும் தமிழால் உலகையாலும் புலவரும் ஒன்றுதான். உண்மையை கண்டுபிடித்து நீதியை நிலைநாட்ட பெரிதும் முயற்சி செய்கிறேன். அதுவரையில் தாங்கள் அரண்மனையில் சிறைப்படுத்தப்படுகிறீர்கள். இன்று என் தந்தை சிறைப்பட நானே காரணமாகிவிட்டேனே. அங்கு காதலர் படுகாயப்பட்டு விழுவதை அறியாமல் ஒரு கொடியவனை அழைத்து வந்து விட்டேன். அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. என் உயிரை தந்தாவது உங்கள் உயிரை காப்பாற்றுகிறேன். அது முடியாவிட்டால் உங்களுடனேயே நானும் வந்து விடுகிறேன். நில்லுங்கள். இவர் புலவர் காரிக்கண்ணனார் தானே? ஆமாம். கரிகாலரின் அன்பிற்குரிய நண்பராக இருந்த அதே காரிக்கண்ணனார் தானே? அவரேதான். கரிகாலரின் பெருமையை கவிதைகளாக பாடி குவித்த அதே புலவர் காரிக்கண்ணனார் தானே?
அதுவும் சரிதான். ஆ, ஆனால் தாங்கள் ஏன் இப்படி இதையெல்லாம் சொல்லிச் சொல்லி துருவி துருவி கேட்கிறீர்கள் என்றுதான் புரியவில்லை. இல்லை, கரிகாலர் வேறு யாரையாவது கொண்டு வருவதற்கு ஆணையிட்டு அது உங்களுக்கு புரியாமல் இவரை மாற்றி கொண்டு வந்து விட்டீர்களோ என்ற சந்தேகம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நேருக்கு நேராக நின்று மன்னரே சுட்டிக் காட்டியதால் தான் இவரை சிறைப்பிடித்தோம். வாருங்கள். ஆ, நில்லுங்கள் நில்லுங்கள். அதற்குள் என்ன அவசரம்? எப்படியும் அவரை உள்ளே அடைக்கப் போகிறீர்கள். சிறிது நேரமாவது அவர் வெளியில் நின்று என்னோடு பேசிக் கொண்டிருந்தால் அது வரையிலாவது அவர் வெளிக்காற்றை சுவாசிப்பார் அல்லவா? இப்படியெல்லாம் இங்கு நின்று வெகு நேரம் பேசிக் கொண்டிருக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியாதா? அதிக நேரம் நிற்க வைத்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவேனா என்ன? அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ஓரிரு வார்த்தைகள் தான். என்ன கேட்க வேண்டும்? சீக்கிரம் கேளுங்கள். இவர் என்ன குற்றம் செய்தார்? எதற்காக மன்னர் இவருக்கு சிறை தண்டனை விதித்திருக்கிறார்? முறைப்படி பார்த்தால் இவர் செய்த குற்றத்திற்கு காராகிரகம் என்ற இருட்டறையில் தான் அடைக்க வேண்டும். இருப்பினும் இவர் புலவர் என்ற காரணத்தினால் போதுமான வசதிகள் கொண்ட தனிமை சிறைக்கு இவரை அழைத்துச் செல்கிறோம். ஆஹா. தாங்கள் இருக்கும் அறைக்கு பக்கத்திலேயேதான் இவரும் இருக்கப் போகிறார். அறை என்று சொல்லாதே, சிறை என்று சொல். அப்படி இவர் யாருமில்லாத தனிமை சிறையில் அடைக்கும் அளவிற்கு என்ன குற்றம் செய்தார்? ராஜ துரோகம். என்ன என்ன ராஜ துரோகமா? புலவர் காரிக்கண்ணனாரா செய்தார்? இதை கேட்டால் பூம்புகாரில் உள்ள பச்சை குழந்தை கூட கை கொட்டி சிரிக்குமே. அப்படி இருக்க உங்கள் மன்னரே இவரை பற்றி அப்படி கூறி சிறைப்படுத்த சொன்னாரா? இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. என்ன? நான் உங்கள் மன்னரின் தங்கைக்கு கணவன். மைத்துனனான என்னையே சிறையில் வைத்தவருக்கு புலவரை பற்றி மட்டும் என்ன அக்கறை இருக்கப் போகிறது? அவருக்கு நல்லவர் யார் கெட்டவர் யார் என்ற பாகுபாடெல்லாம் தெரியாது. சாம்ராஜ்ய வெறிகொண்ட கரிகாலர் அனைவரையும் தனக்கு அடங்கிய அடிமைகளாகத்தான் கருதுவார். நிறுத்து விஜயபூபதி, நிறுத்து. மாமன்னர் ஏன் உன்னை சிறையில் அடைத்திருக்கிறார் என்பது இவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும். ஓ, ராஜ விசுவாசமோ? ராஜ துரோகி என்று குற்றம் சாட்டி சிறைக்கு வந்த பிறகும் ராஜ விசுவாசம் மட்டும் மாறவில்லை போல இருக்கிறதே. கொண்டு போங்கள், கொண்டு போங்கள். இங்குதானே இருக்க போகிறார். பிறகு சென்று அவரிடம் பேசிக் கொள்கிறேன். வாருங்கள். ஏய் கிழட்டு புலவா, என்னை பற்றி உனக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாதா? என்னை காட்டிக் கொடுத்து இப்படி சிறைப்படும்படி செய்தது நீயும் உன் மகள் முத்துநகையும் தான் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்னை காட்டிக் கொடுத்து ராஜ விசுவாசத்தோடு நடந்து கொண்டாயே, இப்போது உன் நிலை என்னவாயிற்று? நீயும் தான் சிறை கைதி, அதுவும் எனது பக்கத்து அறைக்கே வந்திருக்கிறாய். நான் சோழ நாட்டிற்கு துரோகம் செய்தேன் என்றுதானே என்னை காட்டிக் கொடுத்தாய். உன்னை எங்கள் பக்கம் சேரும்படி செய்து ராஜ துரோகியாக தேச துரோகியாக மாற்றிக் காட்டுகிறேன் பா. கருங்குழலி, என் காதல் விளையாட்டு ஆரம்பமாகிவிட்டது. என் திட்டத்தின் முதல் படியான காதல் என்ற விளையாட்டின் ஆரம்பம். வெற்றியா இல்லை தோல்வியா? என்ன இது? இன்னும் என் தங்கையை வேறு காணவில்லையே. கருங்குழலி எப்படியும் இதை பற்றி அவளிடம் கூறியிருப்பாளே. பிறகு ஏன் இன்னும் காணவில்லை?
அண்ணா, நிறுத்துங்கள். நிறுத்துங்கள் அண்ணா, நிறுத்துங்கள். இதென்ன விபரீதம்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? என்னை நம்ப மறுக்கும் உன் தோழி கருங்குழலிக்கு என் நிலையை புரிய வைக்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அதற்காக இப்படி இரத்த காயமா செய்து கொள்வது? என்ன செய்வது? கண்ணீரால் என் காதலை தெரிவித்தேன். அவள் புரிந்து கொள்ளவில்லை. செந்நீரால் தெரிவித்தாலாவது அவள் புரிந்து கொள்வாளா என்று பார்க்கத்தான் இப்படி செய்கிறேன். முதலில் இந்த காயத்திற்கு மருந்து போட வேண்டும். வேண்டாம் கலைவாணி, இது இப்படியே இருக்கட்டும். கருங்குழலி வந்து என்னை பார்த்து என் காதலை ஏற்றுக்கொள்ளும் வரை இப்படியே இருக்கட்டும். இதென்ன பைத்தியக்காரத்தனம்? அவள் மேல் உள்ள காதலுக்காக உங்கள் உடம்பை சிதைத்துக் கொள்ள வேண்டுமா? ஏன், நீ மட்டும் செழியன் மீது கொண்ட காதலுக்காக உயிரை மாய்த்துக் கொள்ள துணியவில்லையா? இதுவும் அப்படித்தான் கலைவாணி. உண்மையை சொல்லப் போனால் காதல் என்ற சொல்லையே கேலிக்குரியதாக நினைத்து அலட்சியப்படுத்தியவன் நான். அன்று நீ செழியனுக்காக உயிரை விட துணிந்தாயே, அப்போதுதான் எனக்கு புரிந்தது காதலின் மகத்துவம் என்னவென்று. என் அகத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தேன். எனக்கே தெரியாமல் கருங்குழலியை காதலிக்கிறேன் என்பது அப்போதுதான் புரிந்தது. அதை நீ என்னிடம் அப்பொழுதே சொல்லியிருக்க கூடாதா? அவள் அதை உணரும் வகையில் நான் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பேனே. ஏன் இப்பொழுது மட்டும் என்ன? வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய பின் அணை கட்டுவது போன்ற நிலைதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. உன் காதலை அவள் நம்பவில்லை. அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவும் அவள் தயாராக இல்லை. அவள் அப்படி இருப்பதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை கலைவாணி. நான் அவளை காணும் போதெல்லாம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். அவளை இழித்தும் பழித்தும் பேசியிருக்கிறேன். ஆனால் அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று இப்போதுதான் எனக்கு புரிகிறது. என்ன காரணம்? நான் அவள் மீது காதல் கொண்டிருந்தேன். ஆனால் அவளோ இளவரசர் இளம்வழுதி மீது காதல் கொண்டிருந்தாள். அந்த கோபத்தில் தான் அவளிடம் அப்படியெல்லாம் பேசி அவள் மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் என்று இப்போதுதான் புரிகிறது. கலைவாணி, நீங்களா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்று மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ஏன், ஒருவன் எப்போதும் அப்படியே தான் இருப்பானா? தவறு செய்தவன் திருந்தவே மாட்டானா? இளவரசரின் திருமணம் சோழ நாட்டு ராஜகுமாரியுடன் தான் என்று எப்போது முடிவானதோ அப்பொழுதே கருங்குழலி எனக்குத்தான் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். ஆனால் அவளோ என்னை முன்பு பார்த்த கண்ணோட்டத்திலேயே இப்பொழுதும் பார்க்கிறாள். நீங்கள் சொல்வது உண்மைதான். அவள் இன்னும் உங்களை அதே நிலையில்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவள் மனம் மாறி உங்களை புரிந்து கொள்வதற்கு சிறிது காலமாகலாம் அல்லவா? அதுவரை சற்று பொறுத்திருங்கள். நான் அவளுக்கு உங்கள் மனமாற்றத்தை படிப்படியாக புரிய வைக்கிறேன். இது போதும் கலைவாணி. நீ மட்டும் சென்று கருங்குழலியிடம் இதை பற்றி எடுத்து சொன்னால் நிச்சயம் அவள் புரிந்து கொள்வாள். உன்னிடம் இதை பற்றி எப்படி கூறுவதென்று தவித்துக் கொண்டிருந்தேன். நீயே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாய். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நிச்சயம் நான் அவளது மனதை மாற்றுவேன். என் தோழியே எனக்கு அண்ணியாக வந்தால் அது எனக்கு மகிழ்ச்சிதானே. ஆனால் ஒன்று. என்ன? நீங்கள் அவசரப்பட்டு அவளிடம் எதுவும் பேச வேண்டாம். அது வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தாழி உடைந்தது போல் ஆகிவிடும். இல்லை இல்லை கலைவாணி, நீயாக சொல்லும் வரை அவளிடம் நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அவ்வளவு ஏன், அவளே என் நேரில் வந்தால் கூட என் கண் திறந்து அவளை பார்க்க மாட்டேன். எப்படியோ என் காதலுக்கு தூது போக நீயே வந்து விட்டாயே, இதுவே எனக்கு போதும். கருங்குழலி, இனிமேல் எனக்கு எப்பொழுதும் வெற்றிதான்.
மரணத்தை நெருங்க நெருங்க என் நெஞ்சம் பதறுகிறது. இந்த காடு என் வாழ்க்கையை பாழாக்கி விட்டது போல் தோன்றுகிறது. ஒருவேளை அருகில் உள்ள நீரோடையில் அவரது சடலத்தை காண நேர்ந்தால், ஐயோ, அதன் பிறகு இந்த உடலில் உயிர் தங்குமா? அப்படிப்பட்ட கொடுமையான காட்சியை தான் நான் காணப் போகிறேனா? ஒருவேளை அவர் அருகில் தனக்கு உதவி புரிபவர் யாரும் இல்லாமல் குற்றுயிரும் கொலையுயிருமாக மரணத்தோடு போராடி கொண்டிருந்தால், ஐயோ, அந்த நிலையில் அவரை காண நேர்ந்தால் கூட போதுமே. காயத்தால் அலறி துடிக்கும் அவரை தழுவிக்கொண்டு தகுந்த சிகிச்சை தந்து காப்பாற்றி விடுவேனே. ஒருவேளை அவர் அருகில் தனக்கு உதவி புரிபவர் யாரும் இல்லாமல் குற்றுயிரும் கொலையுயிருமாக மரணத்தோடு போராடி கொண்டிருந்தால், ஐயோ, அந்த நிலையில் அவரை காண நேர்ந்தால் கூட போதுமே. காயத்தால் அலறி துடிக்கும் அவரை தழுவிக்கொண்டு தகுந்த சிகிச்சை தந்து காப்பாற்றி விடுவேனே. இவ்வளவு உதிரம் கொட்டும் அளவிற்கு அந்த கொடியவர்கள் அவரை தாக்கி இருக்கிறார்களே. இவ்வளவு காயத்தோடு விழுந்து கிடந்தவரை நீரிலே தூக்கி போட்டிருந்தார்கள் என்றால் அவர் எப்படி தப்பித்திருக்க முடியும்? இல்லை, நான் மண்டபத்திற்கு சென்று பார்க்க வேண்டும். பிரபு, பிரபு, உங்களுக்கு என்னவாயிற்று? எங்கு தேடியும் உங்களை காணவில்லையே. அங்கு நீரோடையில் நீங்கள் அணிந்த ஆடை ரத்தக்கரையோடு கிடக்கிறது. எங்கும் உங்களை காணவில்லை. நான் என்ன செய்வேன்? ஒருவேளை அந்த இருங்கோவில் ஆள் கூறியது போல ஆகியிருக்குமோ? இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. பிரபு, உங்களுக்கு எதுவும் நேர்ந்திருக்காது. உங்களுக்கு எதுவும் இந்த மண்டபத்தில் ஒரு வீரன் குற்றுயிராக கிடந்தான். யாரும் துணை இல்லாமல் செத்துக் கொண்டிருந்த அவனை தூக்கி பிழைக்க வைக்க முயன்றோம், முடியவில்லை. நீ யார் என்று கேட்ட போது வீரபாண்டி வீரபாண்டி என்று பதட்டத்தோடு சொன்ன அவன் மிகுந்த பரிவோடு முத்து நகை என்று சொல்லியபடி உயிரை விட்டான். பிரபு, மண்டபத்திற்கு அருகே அவன் சடலத்தை புதைத்து விட்டு சென்றோம். இங்க நம் வழிபோக்கர்கள்
இப்படி ஒரு சோதனை வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே. எப்படியெல்லாம் உங்களுடன் வாழ வேண்டும் என்று கனவு கண்டேன். அனைத்தும் பகல் கனவாக போய்விட்டது. ஐயோ பிரபு! அண்ணி, அண்ணன் இரவில் மிகவும் தாமதமாக வருவதும் சில நாட்களில் வராமல் இருப்பதும் அடிக்கடி நடக்கக்கூடியதுதானே? இருந்தாலும் இன்று வருவதாக சொல்லிவிட்டுதானே சென்றார். அப்படி சொல்லிவிட்டு சென்று எத்தனையோ நாட்கள் வராமல் இருந்திருக்கிறாரே. நாளை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பல நாட்கள் கழித்து வந்திருக்கிறாரே. அது எல்லாம் வேறு விஷயம் தாமரை. என்று என் நிலைமை உனக்கு புரியவில்லை. எதை சொல்கிறீர்கள் அண்ணி? நான் கண்ட கனவு அது கனவல்ல, வரப்போகும் ஆபத்திற்கு எச்சரிக்கை. நீயும் மணிமாறனும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை இதை வைத்துக் கொண்டு சமாளித்துக் கொள்ளலாம். பெற்றுக்கொள்.